Hey everyone, welcome to my channel. நான் உங்க மெட்டல் மாஸ்க். நான் ஒரு மெட்டல் பேப்ளேட்ஸ் ஃபேன். என்னோட பேப்ளேட் ஜர்னின்றது மெட்டல் சீரீஸில் தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரம் மை ஸ்கூலிங் டேஸ். ஸோ அதோட லவ் எனக்கு என்றைக்குமே குறைஞ்சது கிடையாது. அண்ட் இன் திஸ் வீடியோ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிற பேப்ளேட் ஸ்டார்ம் பெகாசஸ். எஸ், ஜிங்காவோட பேப்ளேட், ஹீரோ ஆஃப் த சீரீஸ். அந்த பேப்ளேட் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், நான் இந்த பேப்ளேடை BladeKingBase.com தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எஸ், இட் இஸ் a ரெப்ளிகா பேப்ளேட். என்னடா டப்பா இவ்வளோ பெருசாக இருக்குன்னா பார்க்காதீங்க. ஏன்னா நான் கூட ஸ்டேடியமும் அடிஷ்னலாக கொஞ்சம் பேஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். சூன் அதோட அன்பாக்சிங் வீடியோஸும் நான் போடுவேன் நம்ம சேனலில். ஸோ ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன். டக்காரோட்டோமின்றவங்க தான் அந்த பேப்ளேட்ஸை ஒரிஜினலாக மேனுஃபேக்சர் பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. பட் அதோட இம்போர்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட்லி ஸ்டாப்டு. இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னா, யூஸ்டு பேப்ளேட்ஸ் எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. பட் என்னன்னா, அந்த யூஸ்டு பேப்ளேட்ஸ் வந்து ஆயிரக்கணக்காக காசு சொல்லி விற்கிறாங்க. பேப்ளேட் ஒரு அசட்டாக மாறும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஸோ அப்போ தான் நான் கொஞ்சம் R&Dலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த சைட் கண்டுபிடிச்சேன். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, இவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஊர் காரணங்களா நீங்கள் உங்களே தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. மெட்டல் சீரீஸ் மட்டும் இல்லை, எக்ஸ் பர்ஸ்ட் எல்லாமே இருந்தது. ஸோ ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், ஸ்டார்ம் பெகாசஸ் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு இப்படி பபுள் ரேப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிப்கார்ட் லான்ச்சர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரிப்கார்ட் லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. ரொம்ப சீப்பான ஒரு பிளாஸ்டிக்கில் பண்ண மாதிரி இல்லை, நல்லா இருக்குது. ஓகே, இதோட லான்ச்சர் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம். வாவ், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது, செம்மையாக இருக்குது லான்ச்சர். ஆக்சுவலாக நைஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பேப்ளேடுக்கு போயிடலாம். ஸ்டார்ம் பெகாசஸ் கைஸ், ஸ்டிக்கரிங் இருக்குது, பேப்ளேடு உள்ளே இருக்குது. இந்த வந்து போகலாம். பேப்ளேட் இட் செல்ஃப், இதுக்கு லாஸ்ட்டில் வருவோம். மற்ற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துடலாம். ஸ்டார்ம் பெகாசஸோட ஸ்டிக்கர்ஸ் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. பேயோட ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, நல்ல பிளாஸ்டிக்கில் இருக்குது, நல்லா இருக்குது. ஸ்பின் ட்ராக், இது என்ன புதுசாக? இது ஆக்சுவலாக பெகாசஸ் டிப் இல்லை. எஸ், இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரப்பர் டிப் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக 2 கொடுக்குறாங்க. இல்லை, இன்னொரு ஸ்பின் ட்ராக் இருக்குது. ப்ளஸ் இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப் வந்து ஆக்சுவலாக நம்ம தீகிளில் பார்க்கலாம், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபைன், 2 ரப்பர் டிப்பாக கொடுக்கல, பட் வந்து அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது வார்ன் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்டில் உங்கள் பேயை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்காக இதே கொடுத்துருந்தா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி குட் மூவ். ஸ்பின் ட்ராக் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நம்ம பேப்ளேடுக்கு போயிடலாம். ஓகே, என்ன கைஸ், எங்கே இருக்குது இது? ஓகே, ஃபைனலி எஸ், ஸ்டார்ம் பெகாசஸ் ஃபேஸ் போல்ட் எம்டியாக இருக்குது. இது நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணிடலாம். நைஸ். வாவ் பா, அப்படியே ஒரு கிறிஸ்டல் ப்ளூவில் இருக்குது, கண்ணை பறிக்குது கலர். எனர்ஜிங்க பாருங்கள், செம்ம ப்ரீமியமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபியூஷன் வீல் பா, பர்ஃபெக்டாக இருக்குது கைஸ். ஆக்சுவலாக சீப் ரெப்ளிகா பேப்ளேட்ஸ் மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாலாம் இல்லை, செம்மையாக இருக்குது. ஃபினிஷும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்டார்ம் பெகாசஸோட அதே ஃபியூஷன் வீல் செம்மையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட வேலை இது எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி நம்மளோட பேயோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கைஸ் டாம் பெகசிஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்டிக்கரிங் எல்லாம் ஒட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். பா கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லுக்கிங் பேப்ளேட்ஸ்ன்னு சொல்லலாம். பெகாசிஸ், டாம் பெகாசிஸ். ரப்பர் டிப் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது. செம்ம ஆத்தென்டிக்காக இருக்குது. எனக்கு வந்து ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் ஹவு இட் இஸ் லுக்கிங். ஆக்சுவலி சான்ஸே இல்லைங்க பாருங்கள். பா வெறித்தனமாக இருக்குது. இவனை உடனே சுற்றி எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். 3, 2, 1 let it rip. அட்டாக் தான் ஸ்ட்ராங் பெகாசிஸ். ரப்பர் டிப், அட்டாக் பே. இனிஷியல் 3-4 ஹிட்ஸ்லேயே வந்து கேம் டிசைட் ஆகிடும். ஸோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்டாமினாவும் டீசெண்டாக இருக்குது. அட்டாக் பே வந்து இவ்வளோ நேரம் ஸ்பின் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரப்பர் டிப்லேயுமே அந்த இனிஷியல் ஒரு 3-4 ஸ்பின்ஸுக்கு அப்புறமா வந்து ஆக்சுவலாக ஸ்டாமினா கெயின் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றுது. ஆக்சுவலாக இதை ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எண்டு வரைக்கும். செம்மையாக இருக்குது. அண்ட் பை த வே இந்த ஸ்டேடியமும் நான் பிளேட் கிங் பேஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த டிரான்ஸ்பரண்ட் ஸ்டேடியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா. ஓகே ஃபைனலி ஸ்டாமினா இஸ் கெட்டிங். என்னங்க இது ஸ்டாமினா? ஓஹோ முடிஞ்சிடுச்சு. ஸ்ட்ராங் பெகாசிஸ். இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஸோ பேட்டில் நம்ம எதுவும் பண்ண போது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்பின் மட்டும் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது. பேட்டில் பண்ணுறதுக்கு ஈகர்லி வெயிட்டிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோஸில் நான் போட்டுருவேன் பேட்டில்ஸ் எல்லாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பிளேடர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.